காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்றுக்கு காட்டு யானை அரிசியில் நான் தோசை போட்டிருந்தேன் வீடியோ. அதே இன்றைக்கி காலையில் இட்லி தோசை பண்ணேன். அந்த மாவில் நைட்டுக்கு அதை பணியாரம் ஆக்கினேன். அந்த பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் அதில் சாதா இட்லி மாவு 2 கரண்டி போட்டுட்டு, அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய், ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி, பச்சை மிளகாய், கேரட்டு துருவல் எல்லாம் வதக்கி போட்டு, மிளகு கொஞ்சோண்டு நுணுக்கி போட்டு, ஜீரகம் போட்டு இன்றைக்கி அந்த காட்டு யானை அரிசியில் பணியாரம் பண்ணியிருக்கோம். இது நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம காட்டு யானை அரிசிலாம் நம்ம தயார் பண்ணுறோம், அந்த மாவு ரெடி பண்ணுறோன்னா ஒரே நாளில் காலி பண்ணிடலாம். காலையில் தோசை இட்லி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சாயங்கால நேரங்களில் நம்ம இந்த மாதிரி பணியாரமாக போட்டு சாப்பிட்றலாம். இதில் கருப்பட்டி போட்டு நம்ம பணியாரம் செய்யலாம். நான் கொஞ்சமாக இருந்ததுனால இது கார பணியாரம் மட்டும்தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க.